அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தென்னாலிராமனின் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம். கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காயா? கத்திரிக்காய்க்கும் தென்னாலிராமனுக்கும் என்ன சம்பந்தம் என்று தானே கேட்கிறீர்கள். வாருங்கள் பார்க்கலாம். அரசர் கிருஷ்ணதேவராயரின் தோட்டத்தில் சில சிறப்பு வகை கத்திரி செடிகள் இருந்தன. அது அரிதான வகை கத்திரிக்காய் மற்றும் அதிலிருந்து செய்யப்பட்ட கறி மிகவும் சுவையானது. பேரரசரின் தோட்டம் மிகவும் பாதுகாக்கப்பட்டது. பேரரசரின் அனுமதியின்றி யாரும் தாவரங்களை பார்க்க முடியாது. ஒரு முறை சக்கரவர்த்தி தனது ஆலோசகர்களுக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்திருந்தார். விருந்தில் கத்திரிக்கறி பரிமாறப்பட்டது. தென்னாலிராமன் கத்திரிக்கறியை மிகவும் ரசித்து சாப்பிட்டார். அவனால் அதன் சுவையை மறக்க முடியவில்லை. வீட்டுக்கு போன பின் கறியின் சுவையை பற்றி மனைவியிடம் கூறினார். தென்னாலிராமனின் மனைவிக்கும் கத்திரிக்காய் கறி சாப்பிட ஆசை கொண்டாள். அதனால் அவள் ஒரு கறி தயார் செய்ய சில கத்திரிக்காயை கொண்டு வரும்படி தென்னாலிராமனை கேட்டாள். ஆனால் சக்கரவர்த்தி கத்திரி செடிகளை அதீத அக்கறையுடன் கவனித்து வருவதை தென்னாலிராமன் அறிந்திருந்தார். மேலும் அவர் தனது தோட்டத்தில் இருந்து ஒரு கத்திரிக்காய் காணாமல் போனால் கூட எளிதில் கண்டுபிடித்து விடுவார். சக்கரவர்த்தி தோட்டத்தில் கத்திரிக்காய் திருடி பிடிபட்டால் திருடனை கண்டிப்பாக தண்டிப்பார். ஆனால் தென்னாலியின் மனைவி யாரிடமும் சொல்லாமல் தோட்டத்திலிருந்து கத்திரிக்காயை கொண்டு வரும்படி கெஞ்சினாள். தென்னாலிராமனுக்கு சக்கரவர்த்தியின் தோட்டத்தில் கத்திரிக்காயை திருடுவதை தவிர வேறு வழியில்லை. ஒரு நாள் இரவு அவர் தோட்டத்திற்கு சென்று சுவர் ஏறி குதித்து தோட்டத்திலிருந்து சில கத்திரிக்காயை பறித்தார். கடவுளின் அருளால் யாரும் அவரை பார்க்கவில்லை. வீட்டிற்கு சென்று மனைவியிடம் இன்றைக்கு விதவிதமாய் கத்திரிக்காய் பதார்த்தம் செய் என்றார். அவரது மனைவியும் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு என்று விதவிதமாக செய்து வைத்தார். இருவரும் சாப்பிட தயாரானார்கள். தென்னாலிராமன் தங்கள் மகனும் கத்திரிக்கறியை சுவைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவன் அதை யாரிடமாவது கூறிவிட்டால் தண்டனை நிச்சயம். தென்னாலிராமன் தனது மகன் எங்கே என்று கேட்டார். அவன் வெளி திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை மனைவி தெரிவித்தார். உடனே தென்னாலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் ஒரு குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து திண்ணையில் படுத்திருந்த தனது மகன் மீது ஊற்றினார். பதறி அடித்து எழுந்த மகனை பார்த்து, வெளியே மழை பெய்கிறது, உள்ளே போய் படுத்துக்கொள் என்று கூறினார். அரை தூக்கத்தில் இருந்த மகனும் அவர் சொன்னதை கேட்டவுடன் வேக வேகமாக வீட்டிற்குள் சென்றான். படுத்து உறங்கப் போனவனை தென்னாலிராமன் எழுப்பி, கத்திரிக்காய் சாப்பாடு ருசியாக இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று கூறினார். அவனும் தூக்க கலக்கத்துடனே நன்றாக சாப்பிட்டான். பிறகு எல்லோரும் படுத்து நிம்மதியாய் தூங்கினார்கள். மறுநாள் தென்னாலிராமன் அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் பறித்த விஷயம் எப்படியோ மன்னருக்கு தெரிந்து போனது. மன்னர் தென்னாலிராமனை அழைத்து வரச் சொன்னார். நடக்கப் போவதை யூகித்து கொண்ட தென்னாலிராமனும் மன்னர் முன் சென்று நின்றார். மன்னர் தென்னாலிராமனை பார்த்து கேட்டார், தென்னாலிராமா, அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் எல்லாம் காணாமல் போனது உனக்கு தெரியுமா என்றார். தென்னாலிராமனோ எதுவும் அறியாதது போல, என்ன, அரண்மனை தோட்டத்து கத்திரிக்காய் காணாமல் போனதா என்றார். மன்னரோ விடுவதாக இல்லை. ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறாயே ராமா, நீதான் கத்தரிக்காய் அனைத்தையும் பறித்ததாக நான் கேள்விப்பட்டேன், உண்மையை ஒத்துக்கொள் என்றார். தென்னாலிராமனோ இல்லவே இல்லை என்று சாதித்தார். மன்னர் உடனே, தென்னாலிராமா, நீ உனது மகனை அழைத்து வா, குழந்தைகள் பொய் சொல்லாது, நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை நான் உன் மகனை விசாரித்து தெரிந்து கொள்கிறேன் என்றார். தென்னாலிராமனது மகனை காவலாளிகள் அழைத்து வந்தனர். மன்னன் சிறுவனிடம் அன்பாக விசாரித்தார். தம்பி, நேற்று உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீர்கள்? உடனே சிறுவன் சொன்னான், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு மற்றும் சாதம் எல்லாம் சாப்பிட்டோம், மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறினான். உடனே மன்னன் தென்னாலிராமனை பார்த்தார். இப்போது மாட்டிக்கொண்டாயா? தென்னாலிராமா, இப்போதாவது உண்மையை ஒத்துக்கொள் என்றார். தென்னாலிராமனோ விடாப்பிடியாக மறுத்தார். மன்னா, இவன் இரவில் கனவு கண்டு அதை உளறுகிறான், நன்றாக விசாரியுங்கள், நீங்கள் நம்பும்படியாக அவன் கூறினால் நான் உண்மை என ஒத்துக்கொள்கிறேன் என்றார். மன்னன் சிறுவனை பார்த்து மீண்டும் கேட்டார், குழந்தாய், நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்று விளக்கமாகச் சொல் என்றார்.
சிறுவனோ, நேற்று இரவு ஜோவென்று மழை பெய்ததா, அப்பா என்னை வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போனாரா, அப்போது கத்திரிக்காய் வைத்து சாப்பிடச் சொன்னார்களா, சாப்பிட்டு விட்டு பிறகு நான் உறங்கிவிட்டேன் என்றான். தெனாலிராமனோ, நேற்று மழை பெய்ததா மன்னா, நீங்களே சொல்லுங்கள் என்று மன்னரை கேள்வி கேட்டார். மன்னர் குழம்பி போனார். அவையில் இருந்தவர்களை விசாரித்தார். நேற்று நகரத்தின் எந்த பகுதியிலும் மழை பெய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். மன்னரும், சரி, தெனாலிராமன் சொன்னதைப் போல குழந்தை கனவில் கண்டதைத்தான் சொல்கிறான் என்று சொல்லி தெனாலிராமனையும் விடுவித்தார். மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டே தெனாலிராமனும் இடத்தை காலி செய்தார். பிறிதொரு நாள் மன்னரிடம் தாம் தான் கத்திரிக்காய் திருடியதாக ஒப்புக்கொண்டு நடந்தவைகளை சொல்ல மன்னர் ஆச்சரியத்துடன் கேட்டு சிரித்து மகிழ்ந்தார். பிறகு தெனாலிராமனின் சாதுரியத்தை மெச்சி பல பரிசுகளை அளித்து மகிழ்ந்தார். இந்த காணொளியை ரசித்ததற்கு நன்றி.